ப்ராப்பர்ட்டியில் ஒன்றில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். தமிழில் குத்தகைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லீஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள், குத்தகை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அசையா சொத்தின் உரிமையை மற்றவருக்கு தற்காலிகமாக மாற்றி கொடுத்தல். இந்த இடத்துல நீங்கள் நினைவு வச்சுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசையா சொத்தாக மட்டும்தான் இருக்கணும், அசைகிற சொத்தாக இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ தான் லீஸுக்குள்ளே அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்லி. இந்த இடத்துல நான் போட மறந்துட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. சரி, ரெண்டாவதாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரிமையை மற்றவருக்கு மாற்றி கொடுத்தல். அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸை, அந்த ரைட்ஸ் இப்போ யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ டைட்டில் உங்ககிட்ட இருக்குது. டைட்டில் உங்ககிட்ட இருக்கிறதுனால அதோட ரைட்ஸும் உங்ககிட்ட தான் இருக்குது. டைட்டில் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பத்திரம் பேர் தான் டைட்டில்ஸ். எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுதான் டைட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ டைட்டில் உங்கள் பேரில் இருக்கிறதுனால ரைட்ஸும் உங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்ஸை மட்டும் மற்றவருக்கு மாற்றி கொடுக்குறீங்க. அதோடைய கான்செப்ட் தான் லீஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வரையறை செய்யப்படுது. அதுவும் தற்காலிகமாக தான் நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க, நிரந்தரமாக கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். லீஸுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா 105 ஆஃப் டிபி ஆக்ட்ன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. லீஸை விடுறவங்க, லீஸை விடுபவர் பேர் லீசர்னு சொல்லுவாங்க. லீஸுக்கு வர்றவங்களுடைய பேர் வந்து லீஸின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இது எப்படி நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கேஜ் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல லீசர் இரு ஆறு வருது பார்த்தீங்களா? யாரை இரு அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி அதிகமாக வச்சுக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்க காலகட்டத்தில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ரைட், ஓகே. லீசர் ஆறுன்னு வரவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஹோல்டராக நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஸோ லீசர் ஈஸிய ப்ராப்பர்ட்டி ஹோல்டர், லீசி ஈஸிய லீஸுக்கு வரக்கூடிய நபர், அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் லீஸுக்கு வரக்கூடிய நபர். இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது லீஸ்ன்ற கான்செப்ட் ரெண்டு வகையாக இந்த இடத்துல பிரிக்கப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியா. அர்பன் ஏரியானா நகரத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட், ரூரல்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ வில்லேஜ் அண்டு சிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். லீஸுக்கு வில்லேஜ் சிட்டின்ற வரையறையெல்லாம் தெரியாது. அதுக்கு அதை நீங்கள் நம்ம முதல்ல இந்த இடத்துல பதிய வச்சுக்கிறேன். நான் லீஸை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் அதெல்லாம் அதுக்கு தேவையில்லாத வேலை. அதுக்கு தேவையான வேலைகள் என்னன்றதை மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம இதை பார்த்துட்ட பிறகு சொல்லலாம். ஏன் இந்த கான்செப்ட் இந்த இடத்துல வரையறை செய்யப்படுதுன்னா, அர்பன் ஏரியாவில் எப்படி இருக்கும் லீஸு, வில்லேஜ் ஏரியாவில் எப்படி இருக்கும், ரூரல் ஏரியாவில் எப்படி இருக்கும் லீஸுன்றதை பகுதியாக பிரிக்கிறதுக்காக மட்டும்தான். அர்பன் ஏரியாவாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா லீஸுக்கு விடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்பன் ஏரியாவில் வயல்வெளிலாம் இருக்காது, பெரிய பெரிய இடம்லாம் காலியாக இருக்காது. ஸோ சிட்டியில் அப்படி தான் இருக்கும். அதனால தான் ஹவுஸு, அதுக்கப்புறம் ஷாப்பு, ஆஃபீஸோட பிளேஸு, அதுக்கப்புறம் வேக்கண்ட் லேண்ட் எங்கன்னா ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இருந்துச்சுன்னா அந்த வேக்கண்ட் லேண்டையும் நம்ம லீஸுக்கு விடலாம் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். அப்படியே நம்ம ரூரல் ஏரியா சைடு வந்தோம்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு, உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த வகையான நிலங்கள், அதுக்கப்புறம் கிராஸ் லேண்டு, புல்வெளி சம்பந்தப்பட்ட நிலங்கள். இதில் நம்ம மாடு மேய்க்கிறதுக்காக நம்ம அதை குத்தகைக்கு எடுக்கலாம், மற்ற விஷயங்களுக்காக குத்தகைக்கு எடுக்கலாம், கிணறு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம குத்தகைக்கு எடுக்கலாம் அதை. அதுக்கப்புறம் குரோவ்னு சொல்லுவாங்க. குரோவ்னா தோப்புன்னு அர்த்தம். மாமரத்தோப்பு, அதுக்கப்புறம் பனந்தோப்பு, அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்பு, இந்த மாதிரி முந்திரி தோப்பு, இந்த மாதிரி நிறைய தோப்புகள் இருக்கும். அந்த தோப்புகளையும் நம்ம லீஸுக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் ரூரல் ஏரியா அர்பன் ஏரியா. ஆனால் லீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வித்தியாசம் அதுக்கு தெரியாது. எதுக்கு? லீஸுக்கு தெரியாது. நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். ரைட். இப்போ தான் நம்ம லீஸு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆக போகிறோம். வாட் இஸ் லீஸ் அப்படின்னா என்னன்றது ஒரு அசையா சொத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அசையா சொத்துடைய ரைட்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க டு அதர்ஸ், வேறு ஒரு நபருக்கு. அதாவது லீசர் வந்து அசையா சொத்தை லீஸிக்கு ரைட்ஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்ஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா அசையா சொத்தினுடைய ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது? அந்த ஓனர்கிட்டயே தான் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் லீஸுடைய கான்செப்ட் கன்க்ளூஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா எங்கேயோ சுற்றிக்கிட்டு திரிச்சிட்ருக்கோம். சரி,
கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஓனர்ஷிப்பு லீசர்கிட்ட தான் இருக்கும், ரைட்ஸ் மட்டும்தான் லீசி கிட்ட போகும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டு இல்லை லீஸ் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும்? பை ஓரலாக இருக்கலாம். ஆக்சுவலாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? ஓரல் வந்து வாய்டபுளில் கொண்டு வருது. ஆனால் இந்த இடத்துல ஓரலாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பை ரிட்டனில் இருந்துச்சுன்னா சந்தேகமே இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக அது லீகலில் பைண்ட் ஆகி கான்ட்ராக்டாக மாறிடும். ஓரலில் அந்த காலகட்டத்தில் ஓரல்ன்ற ஒரு கான்செப்ட்டு அப்ளிகபிளாக இருந்துச்சு. ஆனால் இக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்ளிகபிளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா லேண்டுடைய வேல்யூ டு பி இன்க்ரீஸ்டு. அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்குது, இவன் எதனா எடுத்துகிட்டு போயிடுவானா, லீஸு கூட்டம் அவன் எதனா இது பண்ணிவிடுவானா. பை ரிட்டனில் நீட் அண்ட் க்ளீனாக லீகல் பைண்டப் பண்ணிக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளாய்டு எல்லா அக்ரிமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தான் பண்ணுறாங்க, யாருமே உட்கிணையானதாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் லீஸ் அக்ரிமெண்ட் இல்லை லீஸ் கான்ட்ராக்டு எக்ஸ்பிரஸ் மோடாக மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது கான்செப்ட். அதுக்கப்புறமா வித் கன்சிடரேஷன் சொல்லியாச்சு. ஸோ கன்சிடரேஷன் இஸ் ஏ மஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னா, வித்தவுட் கன்சிடரேஷன் நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிடுறாங்க. நோட் பண்ணிக்கணும் நீங்கள். வித்தவுட் கன்சிடரேஷன் நல் அண்ட் வாய்டு. அவங்க வாய்டபுள் கான்செப்டில் கூட கொண்டு வரல, வாய்டுன்னே சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் ஆப் இனிட்டிவ், ஆரம்பம் முதலே செல்லாத்தக்க தன்மையை அடைகிறது வித்தவுட் கன்சிடரேஷனோடு இருக்கக்கூடிய அந்த வகையான கான்ட்ராக்ட். ஒரே ஒரு கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் வித்தவுட் கன்சிடரேஷன் அப்ளிகபிள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ கன்சிடரேஷன் மஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் சொல்கிறதுல. நீங்கள் இந்த இடத்துல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ளே இழுத்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுத வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக அதர் ஆக்ட் உள்ளே வரும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய மார்க் போடணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்துவிடும். சரி, வித் கன்சிடரேஷன் எப்படிலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மணியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா மணி மட்டும்தான் கன்சிடரேஷனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையை சொல்லிடுச்சு. ஆனால் இந்த டிபி ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா லீஸில் வரும்போது இத்தனை வகையான கன்சிடரேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் மணின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். லீஸுக்கு உள்ளே வராங்க, ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கிறோம், டாக்குமெண்ட்டு போடுறோம், ரிட்டனில் போட்டுட்டு இந்த அமௌண்ட்டு இத்தனை மாத காலங்களுக்கு நீங்கள் இந்த இடத்தோட ரைட்ஸை நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை போட்டுறோம். அதுக்கடுத்ததாக வரக்கூடிய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஷேர்னால் என்ன? பங்குதாரர்களாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும். அதாவது ஒரு மாந்தோப்போ இல்லை தென்னந்தோப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா ஈல்டில் பாதி எனக்கு கொடுங்க. விவசாய இடமா இருந்துச்சுன்னா அந்த விவசாயத்தில் பாதி எனக்கு கொடுத்துடணும், இல்லை கால்வாசி எனக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரிட்டனில் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கன்சிடரேஷனை நீங்கள் கேட்டு பெறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா 9 மாதத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கன்சிடரேஷனாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஈல்டில் கான்செப்டில் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். பீரியாடிக்கலாக ஈல்டை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டனில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நடைமுறைக்கு வந்துடும். எந்த இடத்துல இவங்க இந்த இடத்துல இதெல்லாம் வயலேட் ஆகிறாங்களோ அந்த இடத்துல லீஸை நீங்கள் ரிவோக் பண்ணிக்கலாம், திரும்ப பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதன் பிறகு வரக்கூடிய மெயின்டெனன்ஸ்ன்ற கான்செப்ட் வருது. மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, இப்போ என்னுடைய இடத்த நீங்கள் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிக்கப்பா, என்னுடைய இடம் நீட் அண்ட் க்ளீனாக மட்டும் இருந்தால் போதும், நான் கேட்கும்போது நீ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு எக்ஸ்பிரஸில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டாலும் ஓகே, இது பைண்ட் ஆஃப் லீகல் அப்படின்ற மாதிரின்ற கான்செப்டில் வந்துடும். ஸோ அவங்க இடத்த மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதில் வரக்கூடிய ஈல்டெல்லாம் அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சிடரேஷன் மூலியமாகவும் நீங்கள் ஒரு லீஸை விடலாம் அப்படின்ற மாதிரி டிபி ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டியூரேஷன், கால அளவு எதனா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபி ஆக்டில் லீஸை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படவில்லை. ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் ஆக்டில் கால வரையறையெல்லாம் சொல்லி இருக்கணுன்றது தான் அதோடைய ரூலு. ஆனால் இந்த இடத்துல அது சொல்லப்படவில்லை. இருந்தாலும் அது ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம், வித்து டியூரேஷன் அண்ட் வித்தவுட் டியூரேஷன். வித் டியூரேஷன்னா அது மந்த்தாகவும் இருக்கலாம், இயராகவும் இருக்கலாம். 33 மாதம், 60 மாதம், இல்லை 2 வருஷம், 5 வருஷம், எப்படி வேணாலும் நம்ம ரிட்டர்னில் நீங்கள் பண்ணிக்கலாம். வித்தவுட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா பரம்பரையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூதாதையர் எடுத்து வச்சுருப்பார் அந்த லீஸு குத்தகையை, அப்படியே அவங்களுடைய தாத்தாக்கு, அவங்களுடைய பையனுக்கு, அதுக்கப்புறம் இவருக்கு, இந்த மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய
காலகட்டங்களும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ யாரும் அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது கிடையாது. ஏன்னா லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லாமே ரிட்டர்னில் தான் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இக்காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா லீகல் பைண்டப் ரொம்ப அழகாகவே இருக்குன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ லீஸை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க முடியும். லீஸுன்னு கேட்டுட்டாங்கன்னா அந்த கொஸ்டினை விடாதீங்க. ஏன்னா ஈஸியஸ்ட் கொஸ்டின் அது. அதுக்குண்டான ஆன்சர் நேர்த்தியாக எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் விடாமல் அழகாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாபிக் ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு அதர்ஸ் அப்படி போட்டுட்டு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க. வெறும் ரைட்ஸை மட்டும்தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறீங்க. நோ ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஓனர்ஷிப் எங்களிடத்துல மட்டும்தான் இருக்கும், தட் மீன்ஸ் லீசர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதோட ரைட்ஸை மட்டும்தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு 4 லைனு. அதுக்கப்புறம் ஓரல் அண்ட் ரிட்டர்னு ஹெட்லைன் போடுறீங்க. ஓரலாக இருந்தால் எப்படி, ரிட்டனாக இருந்தால் எப்படி, அக்காலகட்டத்தில் இருந்தால் எப்படி, இக்காலகட்டத்துக்கு எப்படின்றது நீங்கள் அழகாக அரே பண்ண அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லீஸுடைய கான்செப்டும் கம்ப்ளீட் ஆகும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ளே நுழைச்சி எழுதுறதுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் லீஸ். நம்ம லீஸோடைய டெஃபினிஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். லீஸை பற்றின ஃபுல் விவகாரங்களை நம்ம பார்த்துட்டோம். இதற்கப்புறம் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, குத்தகையினை எந்தெந்த வகைகளில் முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு கேட்குறான். ஸோ அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். லீஸுக்கு பற்றின விவகாரங்கள் இவ்வளவு தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.